Hi students, welcome back to the video. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா chapter 2 ல exercise number 19 பார்க்க போறோம். ஓகேவா? பார்க்கலாமா? சோ சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். Compute capital fund of Salem Sports Club as on 1/4/2019 கொடுத்திருக்காங்க. சோ சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா sports equipment 30,000, computer 25,000, subscription outstanding for 2018-19 5,000, subscription received in advance for 2019-20 8,000, price fund வந்து 10,000, price fund investment வந்து 10,000, cash in hand 7,000, cash at bank 21,000 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் ஃபண்டு. ஸோ கேபிட்டல் ஃபண்டு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கேபிட்டல் ஃபண்டு எங்கே வரும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். ஓகேவா? கேபிட்டல் ஃபண்ட் எங்கே வரும்? பேலன்ஸ் ஷீட் சைடு, பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். ஸோ வி ஹாவ் டு ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம லைபிலிட்டி கண்டுபிடிக்கணும், என்ன செய்யணும்? பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கும். பேலன்ஸ் ஷீட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அசட் லைபிலிட்டி, அசட் எதெல்லாம் அசட் எதெல்லாம் லைபிலிட்டி அப்படின்னு சம்மில் நம்ம கண்டுபிடிச்சாதான் ஸோ நம்ம வந்து கேபிட்டல் ஃபண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் ஃபண்ட் எங்கே வரும்? பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். ஸோ அப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டெரக்டாக இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி அதில் கேபிட்டல் ஃபண்டை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணால் இதில் இந்த கொடுத்துருக்க சம்மில் எதெல்லாம் அசட் எதெல்லாம் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கேபிட்டல் ஃபண்டு எங்கே இருக்குது? லைபிலிட்டியில். ஸோ அப்போது லைபிலிட்டியோட வேல்யூ கம்மியாக இருக்கும் வென் கம்பேர்டு டு அசட். ஓகேவா? ஸோ லைபிலிட்டியோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும்போது அசட் வேல்யூ கூட இருக்கும். அப்போது அசட் சைடு கூட இருந்ததுன்னா நம்ம பேலன்சிங் ஃபிகர் வந்து கேபிட்டல் ஃபண்டாக வந்து லைபிலிட்டி சைடு நம்ம போடணும். ஓகேவா? ஸோ டோட்டல் அசட் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஃபண்ட். இது ஒரு ஃபார்முலா மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டல் அசட் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஃபண்ட். ஓகேவா? அசட்லேருந்து மொத்த லைபிலிட்டியை கழிக்கிறது தான், கழிச்சு வர்ற அமௌண்ட் தான் வந்து கேபிட்டல் ஃபண்டு. ஓகேவா? ஸோ கேபிட்டல் ஃபண்ட் இஸ் த பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? கேபிட்டல் ஃபண்டு தான் வந்து இப்போ சம்மில் வந்து பேலன்சிங் ஃபிகராக வரும். ஏன் அப்படின்னா சப்போஸ் அசட் சைடு வந்து அதிகமாக இருக்குது, லைபிலிட்டி சைடு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அசட் சைடை கூட்டி வர டோட்டலை நம்ம இங்கே கேபிட்டல் ஃபண்டுக்கு போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போது இங்கே வந்து பேலன்சிங் ஃபிகர் என்னது? கேபிட்டல் ஃபண்டு. ஸோ லைபிலிட்டி சைடு தான் கேபிட்டல் ஃபண்டு வரும். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேபிட்டல் ஃபண்டு வந்து கண்டுபிடிங்க கீழே இருக்கிற ஐட்டம் வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் ஐட்டம்ஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் தான் நம்ம மந்த் ஆன் மந்த் இல்லைனா 6 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போது ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு அசட். ஓகேவா? இங்கே வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிக்க சொன்னனால நம்ம டேரெக்டாக பேலன்ஸ் ஷீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேலன்ஸ் ஷீட்டில் 2 காலம் இருக்கும், லைபிலிட்டிஸ் அண்ட் அசட். இங்கே கொடுத்துருக்க சம்மில் வந்து எதாவது அசட் எதாவது லைபிலிட்டிஸ்னு கண்டுபிடிச்சு நம்ம போஸ்ட் பண்ணி கேபிட்டல் ஃபண்டோட அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த கேபிட்டல் அமௌண்ட், கேபிட்டல் ஃபண்ட் ஆன் திஸ் சம். ஓகேவா? ஸோ ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ன்றது ஒரு அசட். அப்படியே ஓகேவா? ஸோ அப்போ அசட் சைடு வந்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். புரியுதா? ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் எவ்வளவு? 30,000. அடுத்தது கம்ப்யூட்டர்ன்றது நம்மளுக்கு ஒரு அசட் தான். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் 25,000. அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2018-19 கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் வந்தாலே நம்ம எங்கே போடுவோம்? ஏற்கனவே வந்து உங்களுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் சப்ஸ்கிரிப்ஷன் வரும். அதே மாதிரி ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்லேயே சப்ஸ்கிரிப்ஷன் வரும். இதுக்குன்னே தனியாக வந்து சப்ஸ்கிரிப்ஷனே நம்ம தனியாக ஒரு பெரிய ஒரு டெமோ வீடியோவும் ப்ளஸ் அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் எக்ஸைஸ் சம்மும் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கண்டுபிடிக்கும் போது ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், சப்சிக்வெண்ட் இயர் 3 இயர் கண்டுபிடிப்போம். இங்கே நம்ம அங்கேயுமே வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு எதாவது வரும், அசட் சைடு எதாவது வரும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து எப்போவுமே பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு அவுட்ஸ்டாண்டிங் மட்டும்தான் வரும், லைபிலிட்டி சைடு அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்னு கொடுத்தா எதில் போடுவீங்க? அசெட்ஸ் லைபிலிட்டி சைடு போடணும். 8000 ஓகேவா. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கோங்க. அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 8000. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு? 5000 ஓகேவா. ஸோ அடுத்தது ப்ரைஸ் ஃபண்டு. ஸோ ப்ரைஸ் ஃபண்டுன்றது நம்மளுக்கு ஒரு இன்கம் ஓகேவா. ஸோ இன்கம்னாலே நம்மளுக்கு இங்கே என்ன வரும்? லைபிலிட்டி சைடு தான் வரும். ஸோ ப்ரைஸ் ஃபண்டு எவ்வளவு? 10,000. ப்ரைஸ் ஃபண்ட் எவ்வளவு? 10,000 ஓகேவா. ஸோ லைபிலிட்டி சைடு 10,000 போட்டுக்கோங்க ப்ரைஸ் ஃபண்டு போட்டு. அடுத்தது ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்தாலே நம்ம கண்ணை மூடிட்டு அதை அசெட் சைடு போட்டுடணும் ஓகேவா. ஸோ ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? 10,000. அடுத்தது கேஷ் இன் ஹேண்ட் 7,000 கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ கேஷ் இன் ஹேண்ட்ன்றது நம்மளுக்கு ஒரு அசெட் ஓகேவா. ஸோ கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளவு? 7,000. கொஸ்டின் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கேஷ் இன் ஹேண்ட் 7,000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேஷ் அட் பேங்க் 21,000. கேஷ் அட் பேங்க்கு 21,000 கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அசெட் சைடு அதிகமாக இருக்கா, கிரெடிட் சைடு அதிகமாக இருக்கு, லைபிலிட்டி சைடு அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். எது அதிகமாக இருக்குது? டோட்டல் போடுங்க. இங்கிட்ட எவ்வளோ இருக்குது? 30. ஸோ ப்ளஸ் 25 55 55 60 70 70 ப்ளஸ் 20 90 98,000 வருது. இங்கே 18,000 தான் வருது ஓகேவா. ஸோ 10 + 8 18,000 தான் வருது. இந்த சைடு வந்து 98,000 வருது. ஸோ 98,000 அங்கிட்ட அதிகமாக இருக்கனால இதே சேம் இந்த சைடு போஸ்ட் பண்ணிக்கோங்க. $98,000 ஓகேவா. $98,000. ஸோ பேலன்சிங் ஃபிகர் வந்து எவ்வளோ வருது? 80,000 வருது. இங்கே 18 இருக்குது. ஸோ 80 + 18 98 வருது ஓகேவா. ஸோ இங்கே பேலன்சிங் ஃபிகர் தான் என்னன்னு சொன்னேன்? கேபிட்டல் ஃபண்டு. கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளவு? 80,000 ஓகேவா. ஸோ இதை நல்லா டார்க்காக வச்சுக்கோங்க. இல்லைனா கீழே எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் சம்மு கீழே வந்து எக்ஸாம்பிள் சம்மோ எக்ஸைஸ் சம்மு கீழேயோ இதை நீங்கள் வந்து ஆன்சர்னு சொல்லி என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கம்ப்யூட் கேபிட்டல் ஃபண்டு ஓகேவா. ஸோ கேபிட்டல் ஃபண்டு தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்கணும்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் எந்த சைடு வரும்னு தெரியணும். ஸோ அப்போது இதை கேபிட்டல் ஃபண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வருதுன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேவா. ஸோ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொடுத்துருக்க கிவன் ஐட்டம்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் எதாவது அசெட் எதாவது லைபிலிட்டிஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் டேரெக்டாக போஸ்ட் பண்ணிவிட்டு லைபிலிட்டி சைடு அதிகமாக இருக்கா அசெட் சைடு அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். அசெட் சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா சேம் அமௌண்ட் இங்கே போஸ்ட் பண்ணிவிட்டு கேபிட்டல் ஃபண்டை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சம்ஸ்லாம் கேபிட்டல் ஃபண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தருவாங்க, நானும் சொல்லி தரேன் ஓகேவா. பாருங்கள். வெல்கம் பேக் டு த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 20 பார்க்க போகிறோம் ஓகேவா. வாங்க ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க, சம்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃப்ரம் த ஃபாலோயிங் receipt and payment account from the given below, ராமநாதபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் prepare income and expenditure account for the year ended 31st December 2018 ஓகேவா. இதோட முடியல. அடுத்து என்னென்னா அண்ட் ஆல்சோ ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் ஆன் த டேட் ஓகேவா. வழக்கம் போல் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் கொடுத்துருக்கோம். அதில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிங்க. ராமநாதபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப்போட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிங்க. ஸோ அதை வச்சு பேலன்ஸ் ஷீட்டும் கண்டுபிடிங்க ஆன் த டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இங்கே 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட். ஏற்கனவே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் என்னென்ன வரும்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு.
பேலன்ஸ் ஷீட்லையும் இது ஒரு பேசிக் சம் தான். ஸோ இதுலேருந்து பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன வரும், எப்படிலாம் போஸ்ட் போடுவோம்னு தெரியும். ஓவராலாக வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம், சப்ஸ்கிரிப்ஷனில் எதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம், இது வரைக்கும் பார்த்த வீடியோஸில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக என்னெல்லாம் அப்ளை பண்ணலாம் பேலன்ஸ் ஷீட்டில் வரும் அப்படின்றது இந்த சம்மில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கிவன் ஐட்டம்ஸ் ஆர் டு பேலன்ஸ் பிடி, அதாவது போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ், இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ், இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வராது. ஓகேவா? ஸோ அடுத்தது டு சப்ஸ்கிரிப்ஷன் 2017க்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 12,000, அடுத்து 2018 கொடுத்துருக்காங்க 33,000, அடுத்து 2019 கொடுத்துருக்காங்க 16,000. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறனால கரண்ட் இயரில் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம அதில் போஸ்ட் என்ட்ரி பண்ணுவோம். ஓகேவா? என்ட்ரிஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இந்த கரண்ட் இயரோட டேட் என்ன அப்படின்னா க்ளோசிங் டேட் 2018. ஸோ அப்போ இங்கே 2017 சப்ஸ்கிரிப்ஷனில் 2017க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 சொல்லியிருக்காங்க 33,000. ஓகேவா? அது வந்து கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங். ஓகேவா? கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2019ல் 16,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 16,000ன்றது என்னென்னா கரண்ட் இயரோட அட்வான்ஸ் பேமெண்ட். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க, கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்னா எங்கே வரும், அட்வான்ஸ்னால் எங்கே வரும்னு உங்களுக்கு தெரியும். லைபிலிட்டிஸ்லையா அசட் சைடு வருமானு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அவுட்ஸ்டாண்டிங்கிறது நம்மளுக்கு ஒரு இன்கம்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கு, அது ஒரு இன்கம். ஓகேவா? அடுத்தது டு என்ட்ரி ஃபீஸ் வந்து 6,000. அடுத்து அது வந்து நம்மளுக்கு ஒரு இன்கம். டு ஜென்ரல் டொனேஷன்ஸ் 7,000, அதுவும் நம்மளுக்கு ஒரு இன்கம். டு சேல் ஆஃப் ஓல்ட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ், அது ஒரு இன்கம், 1,000 rupees கொடுத்துருக்காங்க. டு மிஸ்சலேனியஸ் ரிசிப்ட். ஓகேவா? பற்பல ரிசிப்ட்ஸ்னு அர்த்தம். மிஸ்சலேனியஸ் அப்படின்னா ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு இன்கம் 500. ஸோ ரிசிப்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம், எதாவது இன்கம் எதாவது பேலன்ஸ் ஷீட்டில் வரும்னு பார்த்தாச்சு. அடுத்தது பேமெண்ட் சைடு பார்ப்போம். பை ரெண்ட் அப்படின்றது ஒரு எக்ஸ்பென்சஸ் 11,000 ஒரு எக்ஸ்பென்சஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பை என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், கண்ணை மூடிட்டு எக்ஸ்பென்சஸ்ன்னு எது வந்தாலும் நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போட்டுருங்க. ஓகேவா? அடுத்தது பை ஃபர்னிச்சர், இங்கே ஃபர்னிச்சர்ன்றது ஒரு அசட். ஓகேவா? அதை பேலன்ஸ் ஷீட் சைடு நம்ம அசட் சைட் போடணும். பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்னாலே நம்மளுக்கு அது ஒரு எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ அடுத்தது மேட்ச் எக்ஸ்பென்சஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பென்சஸ் தான். பை இன்வெஸ்ட்மெண்ட் மேடு, நான் எக்ஸ்பென்சஸ் இன்கம் ரிசீவ் ஆகும்னா இன்கம்னு சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மேடுன்னு வந்தாலே நம்மளுக்கு ஒரு அசட் தான். ஓகேவா? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பை பேலன்ஸ் சிடி, இங்கே வந்து பை பேலன்ஸ் சிடின்றது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ க்ளோசிங் பேலன்ஸும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வராது. ஓகேவா? இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ்ன்றது க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? க்ளோசிங் பேலன்ஸ்ன்றது க்ளோசிங் ஸ்டாக். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு அசட். ஓகேவா? இது வந்து எங்கே வரும், பேலன்ஸ் ஷீட் சைடு அசட் சைடு வரும். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். ஓகேவா? அடுத்தது கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் போன சம்மில் வந்து உங்களுக்கு கேபிட்டல் ஃபண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே சம்மில் கேபிட்டல் ஃபண்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. கேபிட்டல் ஃபண்ட் அஸ் ஆன் 1 January 2018 வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் 3,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஒரு 5,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே புதுசாக 2 ஐட்டம் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. நல்லா பாருங்கள், ரிசிப்ட் சைடு பேமெண்ட் சைடு இருக்கா, நான் ஒரு எக்ஸ்பென்சஸ்ன்னு சொன்னேன், நான் இருக்கா, பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ப்ளஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே நான் சம்மில் போட போகிறேன். சம்மில் எப்படி பண்ணுறதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோம், வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் எப்படி டேலி பண்ணுறோம், அதை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி டேலி பண்ணுறோன்னு தெரியும். வாங்க சம்முக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் காலம் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபஸ்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்களா, அது வராது. ஸோ அடுத்தது என்ன, டு ரெண்ட் 11,000.
அடுத்தது to entertainment expenses நான் ஏற்கனவே உங்களுக்கு சம்மில் நோட் பண்ணனால டேரெக்டாக எதெல்லாம் இன்கமில் எக்ஸ்பெண்டிச்சர் வருது எது இன்கமில் வரும் நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எக்ஸ்பென்சஸ் சைடு போஸ்ட் பண்ணிக்கோங்க. 11,200 என்னது என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு காலமை போஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்கம் போங்க. இதை முடித்த உடனே அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்தது என்னது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ன்னு சொன்னேன்னா இங்கே ஓப்பனிங்கும் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக்கும் இருக்குது. க்ளோசிங் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஓப்பனிங் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரேன் பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 2 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் போட்டுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு எவ்வளவு 13,000. ஓகேவா? அடுத்தது ஆட் ஓப்பனிங் ஸ்டாக். ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் ஒரு 3,000. ஓகேவா? ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு 3,000. ஸோ டோட்டல் 16,000. ஓகேவா? 16,000. அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் சொல்லியிருந்தாங்களா, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்களா சம்பளம் நல்லா பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம இங்கே சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? க்ளோசிங் ஸ்டாக்கை சப்ராக்ட் பண்ணணும் 5,000. ஸோ எவ்வளோ வரும் 11,000 வந்து பேலன்சிங் அமௌண்ட் வரும், பேலன்ஸ் அமௌண்ட் வரும். ஸோ இந்த சம்மில் நல்லா பாருங்கள். 2 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அதில் 13,000. அதுக்கு கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஓப்பனிங் ஸ்டாக்னா ஆட் பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக்னா மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் பண்ண ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்லேருந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டோட க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 11,000 பேலன்சிங் அமௌண்ட் வரும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, டு மேட்ச் எக்ஸ்பென்சஸ். டு மேட்ச் எக்ஸ்பென்சஸ். டு மேட்ச் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு 12,000 கொடுத்துருக்காங்க. 12,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சைடு முடிஞ்சா அடுத்தது இன்கம் சைடு வாங்க. இன்கம் சைடு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு போஸ்ட் பண்ணுங்க. பை சப்ஸ்கிரிப்ஷன். பை சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பை சப்ஸ்கிரிப்ஷன் கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 33,000. ஓகேவா? ஏன்னா இது அவுட்ஸ்டாண்டிங், கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங். புரியுதா? அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு 33,000. 33,000. ஓகேவா? ஸோ அடுத்தது ஜென்ரல் டொனேஷன். நமக்கு இன்கம் ரிசீவ் ஆயிருக்குது ஜென்ரல் டொனேஷன். ஜென்ரல் டொனேஷன் அமௌண்ட் எவ்வளவு 7,000. 7,000. அடுத்தது சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஆஸ் யூஷுவல் இன்கம். எவ்வளவு 1000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பை மிஸ்செலேனியஸ் ரிசிப்ட். பை ரிசிப்ட், மிஸ்செலேனியஸ் ரிசிப்ட். ஓகேவா? மிஸ்செலேனியஸ் ரிசிப்ட் எவ்வளவு 500 கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்ட் சொன்னாங்க. என்ட்ரன்ஸ் பை என்ட்ரி ஃபீஸ். ஓகேவா? எவ்வளவு 6,000. ஸோ இது எது அதிகமாக இருக்குது கால்குலேட் பண்ணுங்க. 11, 22, 200, 22 means 33, 33 plus 10 43, 33 plus 10 43, 45,
ஸோ 45,200 இருக்குது இங்கிட்டு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 40, 41, 47,800 இருக்குது. ஓகேவா? ஸோ 47,500 தான் பெரிய அமௌண்ட். ஓகேவா? 47,500 தான் பெரிய அமௌண்ட். ஸோ சேம் போத் சைடும் போஸ்ட் பண்ணுங்க. 47,800, 47,800. ஓகேவா? சாரி ஸ்டூடெண்ட்ஸ், 47,500 தான் வரும். ஓகேவா? 47,500. ஸோ இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 47,500ஓட இந்த எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணிங்கன்னா வர்ற அமௌண்ட் வந்து உங்களுக்கு 2,300. ஸோ இங்கே இன்கம் தான் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? இன்கம் அதிகமாக இருந்தால் சர்ப்ளஸ், எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருந்தால் டெஃபிசிட். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டு இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி போட்டு எக்ஸ்பெண்டிச்சர்னு போட்டுக்கோங்க. ஸோ சர்ப்ளஸ் அமௌண்ட் தான் இந்த 2,300. ஓகேவா? ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டுக்கு வாங்க. பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் போடணும்னு சொல்லி போன சம்மில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம இப்போது கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா? கேபிட்டல் ஃபண்டுக்கு அந்த பார்த்த சம்லையும் சரி, அதுக்கு முன்னாடி பார்த்த சம்லையும் சரி, பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்னலாம் வரும்னு உங்களுக்கு ஓவராலாக தெரியும். இதில் பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு கொஸ்டின் சொல்லும்போதும் சரி, ஆன்சர் சொல்லிகிட்டே இருந்தேன். பேலன்ஸ் ஷீட்டில் எதெல்லாம் போஸ்டிங் போடணும்னு சொல்லியிருந்தேன். க்ளோசிங் ஸ்டாக் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ எதெல்லாம் க்ளோசிங் ஸ்டாக்கு ஏற்கனவே கொஸ்டினில் கொடுத்துருந்தேன். க்ளோசிங் ஸ்டாக், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்த க்ளோசிங் ஸ்டாக், இன்வெஸ்ட்மெண்ட் மேட், எதெல்லாம் அசெட், எதை லைபிலிட்டிஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ அதையும் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபண்டு கொடுத்துருந்தாங்களா? கேபிட்டல் ஃபண்டு எவ்வளவு? 30,000 கொடுத்துருந்தாங்க. 30,000 கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வர்ற டெஃபிசிட்டோ இல்லை சர்ப்ளஸ் அமௌண்ட்டையோ நம்ம கேபிட்டல் ஃபண்டோட ஆட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா கேபிட்டல் ஃபண்டுன்றது ஒரு கேபிட்டல் நேச்சர். ஓகேவா? ஸோ அதோட டெஃபிசிட்டோ சர்ப்ளஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் சர்ப்ளஸ் எவ்வளவு? 2,300. ஸோ டோட்டல் எவ்வளவு? 32,300. அடுத்தது என்ன கொடுத்துருந்தாங்க? சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இருந்ததா? அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 2018ல் 33,000 வந்து அவுட்ஸ்டாண்டிங். அதுக்கு கீழே 2019 இருந்துச்சா? அது வந்து நம்ம 2019ஓட அமௌண்ட்டை 18லே நம்ம அட்வான்ஸாக வாங்கிட்டோம். ஸோ அப்போ அட்வான்ஸ் ரிசீவ்டு. ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். அட்வான்ஸ் எவ்வளவு? 16,000. கொஸ்டினில் பாருங்கள் 16,000. ஓகேவா? ஸோ அடுத்த அசட் சைடு வாங்க. அசட் சைடு என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க? ஃபர்னிச்சர் எவ்வளவு? 10,000. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளவு? 28,000. அடுத்தது கேஷ் இன் ஹேண்டு. நீங்கள் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தெரியும் பை பேலன்ஸ் சிடின்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே க்ளோசிங் ஸ்டாக் தான். ஓகேவா? க்ளோசிங் ஸ்டாக் எல்லாமே அசட்டில் வரும். ஓகேவா? அதே நீங்கள் க்ளோசிங் ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணிக்கோங்க. கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த கொடுத்துருக்காங்களா க்ளோசிங் ஸ்டாக், இதையும் நீங்கள் அசட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணணும். ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் திஸ் இஸ் ஆல்சோ அன் அசட். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க? கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளவு? 1,300. கேஷ் அட் பேங்க் எவ்வளவு? கேஷ் அட் பேங்க் வந்து 4,000. ஓகேவா? அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் நீங்கள் மென்ஷன் பண்ணணும்.
ஓகேவா? எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 5000. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்டில் ஈக்குவல் சைடு வந்து அமௌண்ட் ஒரே மாதிரி வரணும். ஓகேவா? அதே தான் நம்ம ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்த்த மாதிரி அங்கே எப்படி பேலன்ஸ் ஷீட் வந்து ஈக்குவலாக ஒரே மாதிரி ரெண்டு அமௌண்ட்டு ஒரே மாதிரி வந்ததோ அதே தான் இங்கேயும் வரணும். ஓகேவா சார்? நீங்கள் வந்து இதில் வந்து சம் கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க, இதில் சம் இதுதான் சார் ப்ராஃபிட் மெயின்டைன் பண்ணுறோம், கரண்ட் இயர் தான் சொன்னீங்க, அங்கே வந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணுவோமே சார், அப்போயே சார் இங்கே எப்படி வருது அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே காமனாக தான் இருக்கும். ஓகேவா? சம் என்ட்ரிஸ் வேணால் மாறலாம். நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் சரி, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கும் ட்ரேடிங்க்கும் சரி, சம் என்ட்ரிஸ் தான் மாறுமே தவிர பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரெண்டு சைடுமே சேமாக தான் வரும். ஓகேவா? நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இங்கே எவ்வளோ வருது? 4 6 46 48 300 வருதா? இங்கே பாருங்கள் 38 + 4 42 46 42 47 48 300. ஓகேவா? கரெக்டாக? ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் 48 300 வந்துருச்சா? பாருங்கள் 48 300 வந்துருச்சு. ஸோ ரெண்டுமே டேலி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்கான சம், புரியுதா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை வச்சும் பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்துருக்கிற ஐட்டம்ஸை வச்சு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி போஸ்ட் ஆகும், இங்கே வர்ற அமௌண்ட்டும் என்ட்ரிஸும் சரி பேலன்ஸ் ஷீட்டில் வந்து எப்படி அப்பியர் ஆகுன்றதையும் சொல்லியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் செம்ம நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்னலாம் சொல்லியிருக்குன்னு ஒவ்வொன்றா நோட் பண்ணிட்டு வந்தால் தான் ஏன் அது அசட்டில் வருது, லைபிலிட்டிஸில் வருது, இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஏன் அசட் சைடு வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வருது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே இருக்க சர்ப்ளஸை ஏன் வந்து கேபிட்டல் ஃபண்டோட ஆட் பண்ணுறோம் அப்படின்ற சர்ப்ளஸை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டெஃபிசிட் வந்தாலும் ஏன் ஆட் பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? செம்ம நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் நம்பர் 21 பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் ஏற்காடு யூத் அசோசியேஷன், prepare income and expenditure account for the year ended 31st March 2019 and the balance sheet as on that date. ஓகேவா? ஸோ வழக்கம் போல் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை கொடுத்து நம்மளை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே டேட்டில் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிவன் ஐட்டம்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி எந்தெந்த ஐட்டம்ஸ் எங்கெங்கே வரும்னு சொல்லி நான் கொஸ்டின் சொல்லும் போதே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம சம்ம ப்ரிப்பேர் பண்ணி இதில் போஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகேவா? வாங்க போகலாம். வழக்கம் போல் ரிசிப்ட் சைட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிசிப்ட் சைட் பார்ப்போம். டு பேலன்ஸ் பிடி கேஷ் இன் ஹேண்ட் வராது. டு கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். ஏன்னா அது ஒரு பொறுப்பு. ஓகேவா? அடுத்தது டு சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம், டு அட்மிஷன் ஃபீஸ் இன்கம், டு ப்ரைஸ் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு. ஏன் சார் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வருதுன்னா அது ஒரு சம் ஸ்பெஷல் ஐட்டம். ஓகேவா? ஏன்னு வந்து நான் பேலன்ஸ் ஷீட் போடும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதே அடுத்தது டு பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்கம், டு சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் ஒரு இன்கம். ஸோ ரிசிப்ட் சைடு என்னென்னலாம் வரும்னு சொல்லி மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. டு கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைட், டு சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம், டு அட்மிஷன் ஃபீஸ் இன்கம், டு ப்ரைஸ் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் டேர்ம், அது ஒரு ஸ்பெஷல் பொறுப்புன்றனால நம்ம வந்து அதை பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு தான் போடணும். டு பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கம், டு சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் இன்கம். அடுத்தது பேமெண்ட் சைடு பை சேலரி ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பென்சஸ், பை எக்ஸ்பென்சஸ் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வரும். அடுத்தது பை புக்ஸ் பர்ச்சேஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். ஏன் புக்ஸ் பர்ச்சேஸ்டு வந்து அசட்டில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக்ஸுன்றது நம்மளுக்கு ஒரு அசட். ஓகேவா? புக்ஸ் பர்ச்சேஸ்ன்றது நம்மளுக்கு ஒரு அசட். அப்போது அது அசட்டில் தான் வரும். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ன்றது ஒரு எக்ஸ்பென்சஸ். அடுத்தது பை நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ்ன்றதும் ஒரு எக்ஸ்பென்சஸ். அடுத்தது பை ப்ரைஸ் ரிவார்டட், இது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம், ப்ரைஸ் ஃபண்ட் ரிசீவ்டு பார்த்துருக்கோம், அதுவும் நம்மளுக்கு வந்து லைபிலிட்டிஸ்லாம் வரும். அதே மாதிரி பை ப்ரைஸ் அவார்டடும் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு தான் வரும். அடுத்தது பை பேலன்ஸ் சிடி கேஷ் இன் ஹேண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். ஓகேவா? அடுத்தது கிவன் ஐட்டம்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓப்பனிங்ஸ் கேபிட்டல் ஃபண்டு, ஸோ அதே மாதிரி இங்கேயும் கேபிட்டல் ஃபண்டு கொடுத்துட்டாங்க, பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் ஆன் 1/4/2008 ஓப்பனிங் ஸ்டாக், இது வந்து
9200 கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்டு 7700 கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு ஒரு இன்கம் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆன் 1/4/2018 ஸோ 1200 அண்ட் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆன் 31/3/2019 2200 கொடுத்துருக்காங்க. இங்கே ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட போன சம் மாதிரியே தான். வாங்க டைரெக்டாக ஃபஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை போஸ்ட் பண்ணி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் போஸ்ட் பண்ணுவோம். ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க, செம்ம சீக்கிரம் முடிச்சிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எக்ஸ்பென்சஸ் சைடு என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி போஸ்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பென்சஸ் சைடு என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க? பை சேலரி டூ சேலரி எவ்வளவு? 14,000. by office expense, 2 office expenses, 7,200 by stationery purchase. So 2 stationery purchase எவ்வளவு? 1800. இன்னர் காலமில் போடுங்க. இதுக்கு சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங்னா ஆட், க்ளோசிங்னா மைனஸ். ஓகேவா? ஸோ ஆட் ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேவா? ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு? 1200. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 3000. ஓகேவா? 3000. அடுத்தது மைனஸ் or subtract closing stock. closing stock எவ்வளவு? ஒரு 2000. so balance amount எவ்வளவு இருக்கு? ஆன்சர் 1000. ஓகேவா? அடுத்தது to newspaper purchase. this is also an expenses, so we have to post it on expenditure. okay va? so 2100. அடுத்தது இன்கம் செய்வாங்க. இன்கம்ல ஏற்கனவே என்ன கொடுத்துருந்தாங்க? சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 24,800. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லேயும் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எவ்வளவு? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு? 1700. ஓகேவா? ஸோ எல்லாமே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு, கரெக்டாக நோட் பண்ணிட்டே வாங்க. 26,500. 26,500. அடுத்தது பை அட்மிஷன் ஃபீஸ். அட்மிஷன் ஃபீ எவ்வளவு? 2000. பை இன்ட்ரெஸ்ட், பேங்க் இன்ட்ரெஸ்ட் என்ன சொன்னேன்? இன்கம். பேங்க் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 1500. பை சேல்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர். எவ்வளவு? 1100. ஓகேவா? ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பாருங்கள். 26,500 ப்ளஸ் 2000 ப்ளஸ் 1500 ப்ளஸ் 1100 சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 31,100 வரும். ஓகேவா? 31,100. ஸோ சேம் அமௌண்ட்டை இங்கேயும் போஸ்ட் பண்ணிக்கோங்க. 31,100. ஓகேவா? ஸோ எந்த சைடு அதிகமாக இருக்குது? இது வழக்கம் போல் இன்கம் சைடு தான் அதிகமாக இருக்குது. ஸோ we have to calculate the expenditure amount and அதோட மைனஸ் பண்ணிங்கன்னா வர்ற அமௌண்ட் தான் உங்களுக்கு சர்ப்ளஸாக டெஃபிசிட்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து இன்கம் சைடு அதிகமாக இருக்கனால இங்கே வர அமௌண்ட் எல்லாமே சர்ப்ளஸ் தான். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 31,000 மைனஸ் த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட் we have the total that 6,800. ஓகேவா? 6,800. ஸோ this is considered as surplus. ஸோ
we have to write that to income over expenditure surplus. Okay va, surplus 6800. ஓகேவா, புரியுதா? ஸோ இன்கமில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம், எக்ஸ்பெண்டிச்சர் சைடு என்னென்ன கொடுத்தாங்கன்னு போஸ்ட் பண்ணிட்டோம், சர்ப்ளஸாக டெபிசிட்டாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது சர்ப்ளஸாக டெபிசிட்டாக கண்டுபிடிச்சிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதோட வந்து இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது கிவன் ஐட்டம்ஸை வச்சு இதே ஐட்டம்ஸை பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி போஸ்ட் பண்ணுறது, இங்கே இருக்கிற கிவன் ஐட்டம்ஸை வச்சு நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட், இந்த க்ளோசிங் ஸ்டாக் அமௌண்ட், ஓகேவா, இந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்லாம் அசட்டில் எங்கெங்கே வரும், அதே மாதிரி இன்னும் இங்கே கிவன் ஐட்டம்ஸில் வராத ஐட்டம்ஸ்லாம் எப்படி எப்படி அசட்டில் வரும்ன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க, லைபிலிட்டி சைடு வந்து என்னென்னலாம் வந்துருந்துச்சு, கேபிட்டல் ஃபண்டு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, ஸோ கேபிட்டல் ஃபண்டு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, இன்னர் காலமில் தான் எப்போவுமே எழுதணும், 20,000. ஸோ இங்கே பாருங்கள், இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்ப்ளஸ் அமௌண்ட். ஸோ இஃப் யூ ஹேவ் டு ஆட் த சர்ப்ளஸ் அமௌண்ட் 6,800, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும், 26,800 வரும். ஓகேவா, ஸோ அடுத்தது லைபிலிட்டிஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ் சொன்னேன் இல்லையா, பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதை நோட் பண்ணி அதை எழுதுங்க, கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ஃபார் புக் பர்ச்சேஸ். புக் பர்ச்சேஸ் எவ்வளவு, 10,000. அடுத்தது ப்ரைஸ் ஃபண்ட் ரிசீவ்ட்ஸ் வந்து எங்கே வரும், லைபிலிட்டி சைடு தான் வரும். சார் ரிசிப்ட் தானே சார், அதை தூக்கி நீங்கள் ரிசிப்ட் அப்போ இன்கம் தானே சார், அது இன்கம்லேயே போடலாம் அப்படின்னா வராது ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே கேபிட்டல் நேச்சர், இது எல்லாமே ரெவென்யூ நேச்சர். ஓகேவா, ஸோ 6,000 என்னென்ன காலமில் போட்டுக்கோங்க. ப்ரைஸ் ஃபண்ட் அவார்டுன்னு சொல்லி ஒரு டேர்ம் கொடுத்துருந்தாங்க, அதுவுமே இங்கே வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா, அதுவும் லைபிலிட்டிஸ் தான். அவார்டட் எவ்வளவு, 5,000. ஸோ டோட்டல் அமௌண்ட் 1,000. அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் புக் பர்ச்சேஸ்டு. ஓகேவா, பேமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க, ரிசிப்ட் பேமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம புக் பர்ச்சேஸ், புக்ஸ்னாலே நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு அது ஒரு அசட். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் புக் பர்ச்சேஸ்டு. ஸோ புக்ஸ் என்னது, 9,200 அமௌண்ட். ஸோ அதில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 9,200. ஸோ புக்ஸ் வந்து எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க, 15,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, ஓப்பனிங் ஸ்டாக் ஏற்கனவே கீழே கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, நான் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ ப்ளஸ் வந்து புக்ஸு, ஏன்னா புக்ஸ் வந்து நம்ம பேமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க, புக்ஸ்னாலே நம்மளுக்கு என்ன புக்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. புக்ஸ் பர்ச்சேஸ்னாலே நம்மளுக்கு அது ஒரு அசட். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் தனி, புக்ஸ் பர்ச்சேஸ்ன்றது தனி. ஓகேவா, ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 9,200 ப்ளஸ் புக் பர்ச்சேஸ்ன்றது ஒரு அசட்னால 15,000. ஸோ டோட்டல் 24,900. ஓகேவா, அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு, 1,700. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு, 1,700. ஓகேவா, அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி. இங்கே இருந்ததா, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி, இந்த 2,000 அங்கே போஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி எவ்வளவு, 2,000. இது வந்து ஸ்டேஷ்னரின்னு ப்ராக்கெட்டில் போட்டு வச்சுருக்கோங்க. 2,000. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, நல்லா பாருங்கள், போஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். கொஸ்டின் என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க இன்னொரு தடவை பாருங்கள். கேஷ் இன் ஹேண்டு. ஓகேவா, கொஸ்டினில் கொடுத்துருந்தா அடுத்து என்னென்னா கேஷ் இன் ஹேண்டு. கேஷ் இன் ஹேண்டு கொடுத்துருந்தாங்களா.
ஸோ அதுவும் நம்மளுக்கு ஒரு அசட். ஓகேவா? கேஷ் இன் ஹேண்ட் அமௌண்ட் எவ்வளவு? 9900. ஓகேவா? 9900. ஸோ ரெண்டு சைடுமே ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் 37,800 வரும். ஓகேவா? 37,800. 26, 36, 36, 37,800. ஓகேவா? அதே மாதிரி அந்த சைடும் வரும். ஓகேவா? டோட்டல் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் தான் சம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவும் சேம் அதே மாதிரி போன சம் மாதிரி தான் வரும். ஆனால் சம் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துட்டு உங்களை கொலாப்ஸ் பண்ணுறக்காண்டி இந்த இங்கே கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, ப்ரைஸ் ஃபண்ட் ரிசிப்ட்டு, ப்ரைஸ் அவார்டட், இது எல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிராண்ட், கவர்மெண்ட் கிராண்ட் புக் பர்ச்சேஸ்டு, இந்த புக் பர்ச்சேஸ்னால் என்ன வரும்? ஓகேவா? இது எல்லாமே மார்க் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? மறந்துடக்கூடாது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான டேர்ம்ஸாக அடுத்தடுத்து கொஸ்டின்ஸில் வந்தால் உங்களுக்கு எப்படி போஸ்ட் பண்ணணும், எங்கே போஸ்ட் பண்ணணும் தெரியும். இதேமாதிரி க்ளோசிங் ஸ்டாக்கை மறந்துடக்கூடாது, சர்ப்ளஸை ஆட் பண்ண மறந்துடக்கூடாது. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 22 பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் நெய்வேலி சயின்ஸ் கிளப், ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2018 அண்ட் த பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் தட் டேட். ஓகேவா? ஸோ போன சம் மாதிரியே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். கிவன் ஐட்டம்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் வரையாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரிசிப்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பேலன்ஸ் டு பேலன்ஸ் பிடி கேஷ் இன் ஹேண்ட் 2400, இது வராது. அடுத்தது டு சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம், டு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். ஓகேவா? அடுத்தது டு எக்ஸிபிஷன் ஃபண்ட் ரிசிப்ட், இதுவும் சம் ஸ்பெஷல் ஃபண்டு அதனால், ஸோ இதுவும் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு. அடுத்தது டு சேல் ஆஃப் சயின்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6000 கொடுத்துருக்காங்க. டு சேல் ஆஃப் சயின்ஸ் எக்யூப்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6000 கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ 5000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம ஏற்கனவே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் புக் வேல்யூ மைனஸ் மார்க்கெட், அதாவது சேல் வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணோன்னா அது ப்ராஃபிட்டாக அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் அசட்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அதிகமாக இருந்தால் வந்து ப்ராஃபிட், கம்மியாக இருந்தால் லெஸ். ஓகேவா? லாஸ். ஓகேவா? அடுத்தது டு மிஸ்சலேனியஸ் இன்கம் வந்து ஒரு இன்கம், அங்கே ஏற்கனவே அதில் இன்கம்னு கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி மிஸ்சலேனியஸ் ரிசிப்ட் கொடுத்தாலும் அது ஒரு இன்கம் தான். ஓகேவா? அடுத்து இன்கம். அடுத்தது பேமெண்ட் சைடு பாருங்கள். பை பேலன்ஸ் பிடி வராது, பேங்க் ஓவர் டிராஃப்ட்ன்றதும் வராது. பை போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளவு? 200 கொடுத்துருக்காங்க, அது ஒரு எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? அடுத்து பை சயின்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்டு, பேலன்ஸ் சயின்ஸ் எக்யூப்மெண்ட்னு வந்தாலே, சயின்ஸ் எக்யூப்மெண்ட் இல்லை, பொதுவாக எக்யூப்மெண்ட்னு வந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு அசட் தான். ஸோ பை சயின்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்குது, பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். ஓகேங்களா? அடுத்தது பை லெபார்டரி எக்ஸ்பென்சஸ் தான். பை செக்ரட்டரிஸ் ஹானோரோரியம் ஏற்கனவே தெரியும், நன்கொடை கிஃப்ட் கொடுக்குறது, அது ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். அடுத்தது பை ஆடிட் ஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஜென்ரல் சார்ஜஸ் எக்ஸ்பென்சஸ், எக்ஸிபிஷன் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். எக்ஸிபிஷன் எக்ஸ்பென்சஸ் டேரெக்டாக இது எக்ஸிபிஷன், அதாவது எக்ஸிபிஷன் எக்ஸ்பென்சஸை டேரெக்டாக நீங்கள் கொண்டு போய் எக்ஸ்பென்சஸில் போட்டக்கூடாது, இது ஒரு பொறுப்பு. ஓகேவா? ஸோ சம் கேபிட்டல் நேச்சர், பொறுப்பு தான் சொல்லலாம். கேபிட்டல் நேச்சர்னால லைபிலிட்டி சைடு தான் வரும். அடுத்தது பை பேலன்ஸ் சிடி கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்க் ஆல்சோ அசட். கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டு வந்து 6400 கொடுத்துருக்காங்க, அது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட் வந்து 600 கொடுத்துருக்காங்க ஃபார் த இயர் 2019, இன்கம் சைடும் வரும், பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடும் வரும். ஓகேவா? ஏன்னா இது ப்ரீவியஸ் இயரோட, அதாவது ப்ரீவியஸ் இயர் இல்லை, சாரி, இப்போ 18 நடந்துகிட்ருக்கு, இது வந்து அட்வான்ஸாக பே பண்ணியிருக்காங்க. 2019ன்றது சப்சீக்வெண்ட் இயர், ஸோ அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றதுனால இது வந்து என்ன எங்கே வரும்? லைபிலிட்டி சைடு வரும். திஸ் ஆல்சோ அண்ட் ஒரு இன்கம். ஓகேவா? அடுத்தது சயின்ஸ் எக்யூப்மெண்ட் ஆன் 1/1/2018 rupees 5500. ஸோ எக்யூப்மெண்ட்னாலே எங்கே வரும்னு சொல்லிட்டேன், அசட். ஸோ இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, சயின்ஸ் எக்யூப்மெண்ட் அசட் 1/1னால, ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் இது ஒரு அசட் சைடு வரும். ஓகேவா? சர்ப்ளஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸிபிஷன் should be kept in reserve for few new auditorium. ஓகேவா? சர்ப்ளஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸிபிஷன் should be
kept in reserve for new auditorium. ஓகேவா, இங்கே என்ன இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே வர்ற சர்ப்ளஸ் அமௌண்ட்டை வந்து ஏற்கனவே வர்ற இருக்கிற ஆடிட்டோரியமோட புதுசு ஒரு ஆடிட்டோரியம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த வர்ற அமௌண்ட்டை வந்து அந்த எக்ஸிபிஷன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வந்து நம்ம ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வாங்க சம்மில் பார்க்கலாம். அடுத்தது என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேரெக்டாக போஸ்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே சொன்னதை வச்சு எங்கெங்கே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ முடிச்சுட்டு சர்ப்ளஸாக டெபிசிட்டாக கண்டுபிடிப்போம். அதை முடிச்சுட்டு பேலன்ஸ் ஷீட்டில் போஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா, சரி வாங்க போஸ்ட் பண்ணலாம். ஓகே, சம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சஸில் முடிச்சிருவோம். 2 போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா, போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200. ஓகேவா, 200. அடுத்தது 2 லெபார்ட்டரி எக்ஸ்பென்சஸ். கொஸ்டின் நல்லா பார்த்துட்டே வாங்க. நான் நோட் பண்ணதையும் ஓகேவா, நான் சொல்லி எது எங்கே வரும்னு சொன்னேன் அதையும் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் இங்கேருந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா, கொஸ்டினை பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து லெபார்ட்டரி எக்ஸ்பென்சஸ். ஓகேவா, லெபார்ட்டரி எக்ஸ்பென்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சஸை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் இன்கம், தென் இதை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை முடிச்சுட்டு அப்புறம் பேலன்ஸ் ஷீட் போயிடலாம். வரிசையாக வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஏற்கனவே நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் சொல்லிட்டீங்க சார், அதை போய் டேரெக்டாக போய் பேலன்ஸ் ஷீட்டில் போட்டுறோம் அப்படின்னா பண்ணாதீங்க. ஓகேவா, ஏன்னா இங்கே க்ளோசிங் பண்ணி சர்ப்ளஸாக டெபிசிட்டாக கண்டுபிடிச்சாதான் நீங்கள் அதை வந்து அங்கே வந்து கேபிட்டல் ஃபண்டில் வந்து நீங்கள் மைனஸ் பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஓகேவா, அதே மாதிரி சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நீங்கள் இங்கே பண்ணாமல் அங்கே பண்ண முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ லெபார்ட்டரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு? 2400. அடுத்தது 2 ஆடிட் ஃபீஸ். 2 ஆடிட் ஃபீஸ் எவ்வளவு? 3600. அடுத்தது 2 ஜெனரல் எக்ஸ்பென்சஸ். ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு? 1800. அடுத்தது 2 செக்ரட்டரிஸ் ஹானரோரியம். செக்ரட்டரி ஹானரோரியம் ஒரு 5500. சாரி 5000 தான். சாரி 5000. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சைட் போஸ்டிங்ஸ் முடிஞ்சு. அடுத்தது இன்கம் சைடு பை சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா, ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தது இல்லையா எக்ஸ்பென்சஸில், இன்கமில். ஓகேவா, ஏற்கனவே கொஸ்டின்ஸ்லேயும் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 8700 மைனஸ் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா, அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா, ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்னாலே நம்மளுக்கு மைனஸ் தான். ஸோ மைனஸ் 8700 மைனஸ் 6600 8100. அடுத்தது பை ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் சயின்ஸ் எக்யூப்மெண்ட். ஓகேவா, ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க? புக் வேல்யூ வந்து ப்ராஃபிட், அது ப்ராஃபிட்னால நம்ம இன்கமில் தான் வரணும். பை ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் எக்யூப்மெண்ட், அதாவது சயின்ஸ் எக்யூப்மெண்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா ஏன் ப்ராஃபிட் அப்படின்னு வருதுன்னு சொன்னீங்க பார்த்தோம் அப்படின்னா 5000 தான் புக் வேல்யூ, அவங்க சேல் பண்ணியிருக்கிறது 6000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அப்போ 1000 rupees வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகேவா, 1000 rupeesன்றது நம்மளுக்கு ப்ராஃபிட். அடுத்தது பை மிஸ்செலேனியஸ் இன்கம். மிஸ்செலேனியஸ் இன்கம் எவ்வளவு? 500. ஓகேவா, அடுத்தது ஸோ அடுத்ததெல்லாம் போஸ்ட் பண்ணியாச்சா? பார்த்துட்டிங்களா? போஸ்ட் பண்ணியாச்சா? ஸோ அடுத்து டோட்டல் போடுங்க. எந்த சைடு டோட்டல் அதிகமாக வருதுன்னு பாருங்கள். எந்த சைடு டோட்டல் அதிகமாக வருது? 2400 600 8000 9000. ஸோ வந்து 9600 தான் வருது. இங்கிட்டு வந்து டோட்டல் அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ 5 6 9 11 11 12 13. ஸோ 13000 வருது. ஓகேவா, 5000 ப்ளஸ் 6000 9000 11000 13000 வருது. ஓகேவா, 13000. எக்ஸ்பென்சஸ் சைடு தான் அதிகமாக இருக்குது. நல்லா பாருங்கள், எக்ஸ்பென்சஸ் சைடு அதிகமாக இருக்குது. 13000 வருது. ஓகேவா, ஸோ இங்கே பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ போடணும்? இங்கே எவ்வளோ வருது?
9600 தான் வருது. ஓகேவா? 9600னா அப்போ இங்கே என்னது பை டெஃபிசிட். ஏன் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம். ஓகேவா? இன்கம்மை விட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது 3400. ஓகேவா? ஸோ சரி முடிஞ்சா இது வரைக்கும் நம்ம நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ வாங்க பேலன்ஸ் ஷீட் போகலாம். பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க? கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளவு? 6400 ப்ளஸ் டெஃபிசிட் அமௌண்ட். சாரி, டெஃபிசிட் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணுங்க. ஓகேவா? மைனஸ் டெஃபிசிட் எவ்வளவு? 3400. டெஃபிசிட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா சர்ப்ளஸ்னா ஆட் பண்ணணும், டெஃபிசிட்னா மைனஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ டெஃபிசிட் எவ்வளவு? 3400 மைனஸ் 6400 3000. அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். இந்த இருக்கா, இது வந்து லைபிலிட்டி சைடு வரும்னு சொன்னா. ஸோ அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு? 600. சாரி. அடுத்தது எக்ஸிபிஷன் ஃபண்ட் ரெசிப்ட். ஓகேவா? எக்ஸிபிஷன் ஃபண்ட் ரெசிப்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7000 கொடுத்துருக்காங்க. 7000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது எக்ஸிபிஷனோட எக்ஸ்பென்சஸ் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் லைபிலிட்டி சைடு வரும் பிகாஸ் இட் இஸ் ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ். ஓகேவா? எக்ஸிபிஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு? 5000 கொடுத்துருக்காங்க. ஸோ we have to minus both and get the total of 2000. ஓகேவா? 2000 ரூபாய் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், இதுவும் ஒரு லைபிலிட்டிஸ் தான். ஃபீஸ் 5000. ஓகேவா? அடுத்து அசெட் சைட் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு? சயின்ஸ் எக்யூப்மெண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு? 5000. ஓகேவா? கொஸ்டினில் 5000 கொடுத்துருக்காங்களா? அடுத்தது பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்களா? ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துட்டாங்க. ஆட் பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பர்ச்சேஸ் வந்து 10000. ஓகேவா? 10000. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுருங்க, 15000. அடுத்தது மைனஸ் சேல் ஆஃப் எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஓகேவா? சேல் ஆஃப் எக்யூப்மெண்ட் கொடுத்தனால இதை அவுட்டர் காலமில் போடாமல் இருங்க, இன்னும் இது முடியலை. ஓகேவா? 15000 மைனஸ் சேல் ஆஃப், ஏன்னா சேலும் நடந்திருக்கு, பர்ச்சேஸும் பண்ணியிருக்காங்க, சேலும் பண்ணியிருக்காங்க. சேல் ஆஃப் எக்யூப்மெண்ட் எவ்வளவு? 5000. ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் போட்டு வெளியே போடுங்க, 10000 தான் பேலன்ஸ். புரியுதா? அடுத்தது வழக்கம் போல் கேஷ் இன் பேங்க், ஏற்கனவே கொஸ்டினில் கொடுத்துருந்த மாதிரி கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் இன் பேங்க். ஓகேவா? ரெண்டு அமௌண்ட்டையும் போட்டுருங்க, 200 ப்ளஸ் 200 அடுத்து 400. ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ரெண்டு சைடு ஆட் பண்ணி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 3000 ப்ளஸ் ஒரு 2000 5000 ப்ளஸ் 5000 10600. எங்கிட்டும் 10600. ஓகேவா? ஸோ டோட்டல் டேலி ஆயிடுச்சா? 10600. ஓகேவா? 10600. The total amount is 10600. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸ்டெப்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மறந்துடாதீங்க, எல்லாமே வந்து பிளான் பண்ணி போடணும். ஓகேவா? எது எங்கெங்கே வரும் சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி போட்டால் தான் சம் கரெக்டாக வரும், இல்லைனா தப்பாக தான் வரும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 23 பார்க்க போகிறோம். ஓகேவா? சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? ஃப்ரம் த ஃபாலோயிங் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் சிவகாசி பென்ஷனர்ஸ் ரெக்ரியேஷன் கிளப் prepare income and expenditure account for the year ended 31st March 2018 and balance sheet as on that date. ஓகேவா? ஸோ வழக்கம் போல் இன்கம் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டை வச்சு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதே இதை வச்சு பேலன்ஸ் ஷீட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின்ஸில் போகலாமா? ஸோ ரிசிப்ட் சைடும்
பேமெண்ட் சைடு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு வரிசையாக பார்ப்போம். அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், எது எங்கெங்கே வரும்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் சைடு வந்து டு பேலன்ஸ் பிடி, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு 10,000 20,000 கொடுத்துருக்காங்க. இது இங்கே வராது. ஓகேவா? டு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க 2016 to 17 வந்து 5,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வரும். அடுத்தது 2017-18 வந்து 25,000 கொடுத்துருக்காங்க. இது ஒரு இன்கம். அடுத்தது 2018-19 வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு வரும். ஓகேவா? அடுத்தது லீகசிஸ், இதுவும் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு தான் வரும். டு ரெண்ட் ஃப்ரம் ஹால் இஸ் அன் இன்கம். டு லாக்கர் ரெண்ட் இஸ் அன் இன்கம். டு கலெக்ஷன் ஆஃப் ஸ்பெஷல் டின்னர் இது ஒரு இன்கம். டு பேலன்ஸ் பிடி பேங்க் ஓவர் டிராஃப்ட்ன்றது ஒரு லைபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ ரிசிப்ட் சைடு எல்லாமே சொல்லியாச்சு. அடுத்தது பேமெண்ட் சைடு. ஸோ பை ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் வந்து எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ரெண்ட் எக்ஸ்பென்சஸ், பை ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு, ஃபர்னிச்சர்ன்றது நம்மளுக்கு ஒரு அசட். ஓகேவா? ஸோ அது ஒரு நம்மளுக்கு ஒரு அசட். ஸோ அதை வந்து நம்ம லைபிலிட்டி சைடு தான் போடுவோம். சாரி, பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு போடுவோம். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு போடுவோம். அடுத்தது பை பில்லியர்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ், திஸ் இஸ் ஆல்சோ அன் அசட். அடுத்தது பை ரிப்பேர்ஸ் அண்ட் ரினியூவல்ஸ் எக்ஸ்பென்சஸ், பை ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அண்ட் பை பேலன்ஸ் சிடி கேஷ் இன் ஹேண்டும் இது நம்ம க்ளோசிங் பேலன்ஸில் க்ளோசிங் ஸ்டாக்கில் அசட் சைடு போட்டுக்கிடுவோம். ஓகேங்களா? ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த கிளப் ஹேட் 300 மெம்பர்ஸ் ஈச் பேயிங் 100 as ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 300 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு ஆள் 100 ரூபாய் மணிக்க 300 பேர் வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்க, 30,000 ரூபாய் பே பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. ஓகேவா? த கிளப் ஹேட் ஃபர்னிச்சர் ₹10,000 ஆன் 1/4/2017. ஓகேவா? போன வருஷம் ஒரு ஃபர்னிச்சர் வாங்கியிருக்காங்க, கிளப் வச்சுருந்துருக்காங்க 10,000 ரூபாய்க்கு உண்டானது. அடுத்த சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் டியூ பட் நாட் ரிசீவ்ட் ஃபார் த இயர் 2016-17. ஓகேவா? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க 2016-17க்கு. இங்கே இன்னொன்று என்ன அப்படின்னா, போன சம்பளம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேபிட்டல் ஃபண்டு கொடுத்துட்டாங்க கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில். இங்கே நம்மளுக்கு கேபிட்டல் ஃபண்டு கொடுக்கல. ஸோ கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு போன வருஷம், அதாவது லாஸ்ட் இயர் நடந்த க்ளோசிங் பேலன்ஸ் தான் இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம கேபிட்டல் ஃபண்டு வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இன்னும் ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அப்படி கிடையாது. கரண்ட் இயரில் நடந்த இன்கமாக எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு தான் நம்ம வந்து சர்ப்ளஸாக டெபிசிட்டாக கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வி ஹாவ் டு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கேபிட்டல் ஃபண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா தான் அடுத்து நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு பேலன்ஸ் ஷீட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டு தான் வந்து நம்ம லைபிலிட்டி சைடோட ஓப்பனிங் இது. ஓகேவா? அது இருந்தால் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து வந்து என்னென்ன என்ட்ரிஸை அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்க ப்ளஸ்ஸாக ஆட் ஆகினா சர்ப்ளஸாக டெபிசிட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வந்து கேபிட்டல் ஃபண்டோட மைனஸ் ஆர் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக கேபிட்டல் ஃபண்ட் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் அமௌண்ட் ஆஃப் த கேபிட்டல் அமௌண்ட் கேஷ். ஓகேவா? கேபிட்டல் ஃபண்டு எப்படின்றத என்ன அமௌண்ட் வருதுன்ற ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், தென் அகைன் கோ டு த பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிச்சிருவோம். கேபிட்டல் ஃபண்டுக்கு தேவையானதில் என்னென்னு சொன்னேன், போன வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாமே இந்த வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ அதுதான் வந்து 2017. இங்கே 2018னா 2017 நடந்த என்ட்ரிஸ் எல்லாம் வச்சு தான் கேபிட்டல் ஃபண்டு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு 2017 சம்மந்தமாக என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டு பேலன்ஸ் பிடி, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே அசட். ஓகேவா? ஸோ 2017 போட்டிருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இது முடிக்கும்போது 2018 மாற்றிடணும். இதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா தான் நார்மல் ஸ்டெப்கே வருவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க். கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளவு? 10,000. அடுத்தது 20,000. ஓகேவா? ஸோ டோட்டல் ஆட் பண்ண எவ்வளவு? 30,000. 30,000. அடுத்தது 2016-17 சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு அசட் தான். ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு? 5,000.
அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே கீழே வந்து பாருங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எதுவும் 2017 சம்மந்தமாக என்ன கொடுத்தாலும் இங்கே நீங்கள் என்ட்ரி போட்டுருங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது கிளப் ஹேட் ஃபர்னிச்சர் ஆன் 1/4/2017 வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபர்னிச்சர் ஒரு 10,000 ரூபாய். ஓகேவா. அடுத்தது the subscription still due but not received on 2016-17 இதுவும் ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் தான், அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஸோ அதையும் நம்ம அசட் சைடு என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ எவ்வளோன்னு பாருங்கள், அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 1000 rupees. ஓகேவா. ஸோ டோட்டல் போடுங்க 30, 35, 35, 40, 46,000. ஓகேவா. ஸோ 46,000. ஸோ இங்கிட்டு வேறு எந்த அமௌண்ட்டுமே இல்லை. ஸோ அதே மாதிரி இங்கிட்டு போஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ கண்டுபிடிச்ச அமௌண்ட் தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 46,000. இதை இங்கே பேலன்சிங் ஃபிகராக தான் கேபிட்டல் ஃபண்டு. கேபிட்டல் ஃபண்டு எவ்வளவு 46,000. ஓகேவா. ஸோ மேலே இது தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க, 46,000. ஓகேவா. இது மைண்டில் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சம் செய்யும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்தது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம அகைன் ப்ராப்ளமுக்கு வர போகிறோம். ஓகேவா. நோட் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணிடலாமா, அதை ரப் பண்ணிடலாம், பார்த்துக்கோங்க. ரப் பண்ணிடுறேன். ஏன்னா இதெல்லாம் 2017 நடந்த என்ட்ரிஸ்னால இங்கே அகைன் வந்து ரிப்பீட்டன்ஸ் ஆகாது. ஓகேவா. நீங்கள் இதுக்கு தனியாக ஒரு என்ட்ரி போட்டு கொஸ்டின் ஆன்சர் காட்டணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் அகைன் வந்து கரண்ட் இயருக்கு உண்டான என்ட்ரிஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ கரண்ட் இயரோட என்ட்ரிஸ் போகலாமா, கரண்ட் இயரில் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்துக்கலாமா, போகலாமா. ஸோ கரண்ட் இயரில் வந்து என்னென்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ ரெண்ட்டு லீகசிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எங்கெங்கே போஸ்டிங்ஸ் வரும்னு சொல்லிட்டேன். இப்போ டேரெக்டாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்துடலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இயர்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே முடிஞ்ச உடனே இயர் மாற்றிடுங்க 2018. இப்போ நான் போர்டு நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டெப்பை தனியாக நோட்டில் செஞ்சு எக்ஸாம்ஸில் நோட்லேயும் சரி எக்ஸாம்ஸில் கேட்டாலும் சரி எக்ஸாம்ஸில் ஃபஸ்ட்டு இதை செஞ்சுட்டு தான் இதனால் எனக்கு கேபிட்டல் ஃபண்டு இவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொன்னது காமிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் 2017 முடிச்சுட்டு 2018க்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி காட்டணும். ஓகேவா. சரியா. வாங்க அடுத்த சமுக்கு போகலாம். ஸோ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க, டு ரெண்ட் 18,000, டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் EB சார்ஜ் எவ்வளவு 17,000, to repairs and renewals to repairs எவ்வளவு 16,000. அடுத்தது to special dinner expenses, to dinner expenses எவ்வளவு 4,000. அடுத்தது to sundry expenses சண்டே எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு 2,000. அடுத்தது இன்கம் சைட் பை சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு 20. ஏற்கனவே எவ்வளோ சொல்லியிருந்தாங்க 100 மெம்பர்ஸ். கொஸ்டினில் பாருங்கள் 300 மெம்பர்ஸ் பேயிங் 100 rupees. ஓகேவா. அப்போது 30,000. கொஸ்டின் கீழே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 2 சப்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2017-18 கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு 25,000. ஸோ இங்கே வந்து 30,000 வந்து நம்மளுக்கு டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா. ஸோ டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷனை போட்டுட்டிங்கன்னா கரண்ட் இயர் இது டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் உள்ளது. ஸோ இப்போ அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு 5,000. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு 5,000. ஓகேங்களா.
அடுத்தது பை ரெண்ட் ஹால் ரெண்ட் ரிசீவ்டு. கொஸ்டின் நல்லா பாருங்க, ஹால் ரெண்ட் ரிசீவ்டு. ஓகேவா, ஹால் ரெண்ட் எவ்வளவு? 14,000. 14,000. அடுத்தது லாக்கர் ரெண்ட். ஓகேவா, லாக்கர் ரெண்ட் எவ்வளவு? 5,000. அடுத்தது கலெக்ஷன் ஆஃப் ஸ்பெஷல் டின்னர். ஸ்பெஷல் டின்னர். ஓகேவா, சாரி, ஸ்பெஷல் டின்னர் எவ்வளவு? 12,000. ஸோ இப்போது இந்த சைட் டோட்டல் பண்ணுங்கள், எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 60 எவ்வளோ வருது இந்த சைடு? 30, 45,000. 30 + 14. ஸோ இங்கிட்டு 61 வருது. ரஃபாக எழுதிக்கோங்க. இங்கிட்டு 61,000 வருது. ஸோ இந்த சைடு பாருங்கள், 18 + 17 + 16 and +4 + 2 எவ்வளோ வருது? 57,000 வருது. ஓகேவா, 57,000 வருது. ஸோ பேலன்ஸ் வந்து 4,000 வருது. பேலன்ஸ் 4,000 வருது. ஸோ இன்கம் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ 61,000 இஸ் த இன்கம். ஸோ இதை ரப் பண்ணிடுங்க டோட்டல் போட்டதுக்கப்புறம். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் தான் உங்களுக்கு என்னது? சர்ப்ளஸ் அமௌண்ட், பிகாஸ் இட் இஸ் டு இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா, எவ்வளவு? 4,000. 57,000 தான் இங்கே இருக்குது. ஸோ 4,000. ஓகேங்களா, நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிக்கோங்க, இது வரைக்கும் நோட் பண்ணுங்கள் கரெக்டாக, எது எதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்தது நம்ம அசட் சைடு போகலாம். ஓகேவா, வாங்க அசட் சைடு போவோம். அசட்டில் என்னெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொஸ்டினில் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்? நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் 46,000 கண்டுபிடிச்சோம் இல்லையா? கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சர்ப்ளஸ் இங்கே கொண்டு வாங்க. ஆட் சர்ப்ளஸ். சர்ப்ளஸ் எவ்வளவு? 4,000. ஸோ அவுட்டர் காலமில் போட, ஏற்கனவே அவுட்டர் காலமில் 46 போட்டிருப்பீங்க, அது இன்னர் காலமில் கொண்டு வந்து, ஏன்னா ஆட் பண்ணுறதுனால இன்னர் காலமில் கொண்டு வந்து ஆட் வந்த அமௌண்ட்டை வெளியே போடுங்க. ஸோ 50,000. ஓகேங்களா, 50,000. அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இங்கே கொண்டு வந்துடுங்க. அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு? 6,000. லீகசிஸ் 40,000 because it is a liability and also it is a capital nature. அடுத்து பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட் எவ்வளவு? 3,000. அடுத்தது அசட் சைட் பாருங்க, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ கரண்ட் இயருக்கு எவ்வளவு? 5,000. இந்த இருக்கா கரண்ட் இயரு. ஸோ இதுதான் கரண்ட் இயர். ப்ரீவியஸ் இயருக்கு எவ்வளவு? 1,000. ஓகேவா, ஸோ ஆட் பண்ணுங்க 6,000. ஓகே, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா? ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அடுத்தது கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கொஸ்டினில் கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,000. கேஷ் இன் ஹேண்ட் கொஸ்டின் எவ்வளோ கொடுங்க? 1,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்தது ஃபர்னிச்சர் ஓப்பனிங் ஸ்டாக்னு சொல்லி கீழே 14 கொடுத்துருந்தாங்களா? அதை நம்ம போன சமயம் இங்கே அதாவது 2017 கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? 2017 கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அது வந்து 10,000 பர்ச்சேஸ் பண்ணது. சரி, ஓப்பனிங் ஃபர்னிச்சர் அதை பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோனா 12,000. 12,000. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 22,000. அடுத்தது பில்லியர்ட்ஸ் டேபிள் வந்து எவ்வளோ இருந்துச்சு? பில்லியர்ட்ஸ் டேபிள் எவ்வளவு? 70,000.
70,000. ஸோ ஓவராலாக டோட்டல் போடுங்க. இப்போ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அசட் சைடில் டோட்டல் பண்ணுங்கள். 50, 56, 40, 90, 90, 99. ஸோ அங்கே ஒரு 6, 7, 20, 90, 70, 92, 92 plus 7, 99,000 வருதா? ஸோ 99,000 இஸ் த ஆன்சர். ஸோ 2 செகண்ட் டோட்டல் ஆயிடுச்சா? 2 செகண்ட் டோட்டல் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பு விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துட்டு எந்தெந்த என்ட்ரி போஸ்ட் ஆகலைன்னு கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டோட்டல் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ அசட் சைடு லைபிலிட்டி சைடு 2 சைடு ஈவனாக இருக்கணும். அதே மாதிரி இங்கிட்ட இருக்க சர்ப்ளஸ் அமௌண்ட்டை அங்கே ஆட் பண்ணணும், டெபிசிட் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதான் சம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேபிட்டல் ஃபண்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கேபிட்டல் ஃபண்டை வச்சு தான் நீங்கள் அடுத்த வருஷம், அதாவது கரண்ட் இயரோட ப்ரீவியஸ் இயரோட கேபிட்டல் ஃபண்டை வச்சு தான் நீங்கள் கரண்ட் இயரோட லைபிலிட்டிஸில் இருக்கிற அமௌண்ட்டெலாம் நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதான் சம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.